Hello viewers, welcome back to our channel by the mom. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஃபேமஸான ரொம்ப கிளாசிக்கான குஜராத்தி ரெசிபி தோக்லா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப பார்க்க வந்து சாஃப்ட்டா இருக்கும், கேக் மாதிரி இருக்கும். ஆனா கேக் கிடையாது. இது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் எப்படி இட்லி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இது நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி குஜராத்தில் சாப்பிட்றது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறோம். அதாவது தலை தட்டி எடுக்கணும், லெவல் பண்ணி எடுங்க. அடுத்து தனியாக இன்னொரு பவுலில் 1 கப் தயிர், தண்ணி இல்லாத தயிர் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எந்த கப்பில் தயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கடலை மாவில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை இதில் ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாமேன்னு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே தயிர் ஆட் பண்ணோம்னா மாவு வந்து ஸ்மூத்தாக வராது, கட்டி கட்டியாக ஆயிரும். அப்புறமா தோக்லா உங்களுக்கு ஒழுங்காக வராது, ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாமல் அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஏன்னா இது நம்ம தனியாக தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுனால தான். இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் வச்சுருங்க ஓரமாக, ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது இட்லி மாதிரி தான். ஆனால் வந்து இட்லி வந்து நம்ம ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ண வைப்போம். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஈனோ சால்ட், ஃப்ரூட் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வரும். ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வாங்கிடாதீங்க, சாதாரணமாக ஒரிஜினல் ஃப்ளேவர் வாங்குங்க. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாவு சேஞ்ச் தெரியுது பாருங்கள், பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். நாங்கள் வந்து தோக்லா ஸ்டீம் பண்ணுறதுக்குனே இந்த மாதிரி தட்டுங்க வாங்கி வச்சுருக்கோம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கிற பிளேட் மாதிரி இருந்தால் அதில் கூட எண்ணெய் தடவிட்டு நீங்கள் மாவு போடலாம். அப்படி இல்லைனாலும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கோம். இது நம்ம வீடியோ பின்னாடி பார்க்கலாம் என்ன ஆல்டர்னேட்டிவ்னு. ஆயில் வந்து ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக தான் ஆயிலோ கீயோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மாவு அந்த தட்டில் போடும்போது நிறைய ஃபுல்லாக நிரப்பக்கூடாது, பாதியாக நிரப்பினா போதும், இல்லை 3/4 நிரப்பினா போதும். ஏன்னா அந்த மாவு பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா வெளியெல்லாம் மாவு வர சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லா தட்டுலேயும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம தோக்லா டின்ஸை உள்ளே வச்சிடுறோம். 15 மினிட்ஸ்க்கு இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது வெந்து முடிக்கிற டைமில் நம்ம ஒரு சாஸ் செய்ய போகிறோம். அது ரொம்ப கிளாசிக்கான சாஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ். இது புளியும் போதும் ரொம்ப டைட்டாக இழுத்து புளிஞ்சிடாதீங்க, கசப்பு வந்துடும். அதே கப்பில் 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு, சுகர் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, சுகர் உங்களுடைய ருசிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாஸே வந்து லைட்டாக இனிச்சிட்டு புளிச்சிட்டு உப்பு சுவையோடு அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வாணலி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம்.
ஒரு கொத்து கருவேப்பிலை, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா தீயை வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ன் ஆயிரும். அப்புறமா பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை வந்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் இறங்குற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும், நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட் அண்ட் சுகர் மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய சாஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய தோக்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு டூத் பிக்கையோ இல்லைனா நைஃபையோ நடுவில் விட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், குக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி கேக்லாம் செக் பண்ணுவோமோ அது மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாஸை வந்து இந்த தோக்லா மேலே போடுறோம். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி தோக்லாவை எடுக்கணும். நல்லா கரெக்டாக ஸ்டீம் ஆகிருக்கு பாருங்கள். எதுலேயும் ஒட்டாமல் அழகாக வந்துடும். இது நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அது மேலேயும் சாஸ் ஊற்றி கொடுப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது குஜராத்தி ரெசிபி தான். நம்ம சவுத் இந்தியாவில் எப்படி நம்ம இட்லி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இது நார்த் இந்தியாவில் தோக்லா சாப்பிடுவாங்க. இது நான் ஏன் ஹெல்த்தின்னு சொல்கிறேன்னா, இது வந்து கடலை மாவில் செய்கிறது தான். ப்ளஸ் தயிர் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டு. நம்ம இட்லி வந்துட்டு ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கிறதுனால டைம் எடுக்கும். ஆனால் இதுக்கு வந்து உடனே செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருந்தால் உடனே செஞ்சிடலாம். நாங்கள் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்கிறோன்னு சொன்னோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டுங்கள்லாம் இல்லைன்னா கவலைப்பட வேணாம். கேக் டின்னு இந்த மாதிரி டின்னு இருக்கும் வீட்டில், அதில் கூட நீங்கள் மாவை ஊற்றி ஸ்டீம் பண்ண வைக்கலாம். இந்த தோக்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வந்து ரமதான் வருது. ஸோ வந்து இஃப்தார் கூட இது செஞ்சு சாப்பிடலாம். நம்ம ரமதான் இஃப்தார் அப்படின்னாலே நிறைய ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றோம். அது வந்து நல்லது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்டீம்டு ஃபுட் சாப்பிடும்போது நம்ம ஃப்ரைட் ஃபுட்டை வந்து கம்மியாக எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு பசி வராது, நிறைய சாப்பிடவும் தோணாது. உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி செய்கிறதுக்குன்னு ரொம்ப ஃபேன்சியான ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே செஞ்சிடலாம். இந்த டின்ல ஸ்டீம் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படியே கேக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Follow us on Instagram and Facebook. Have a nice day. Thank you.